வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 1880 தற்காலிக கணினி பயிற்றுனர்களுக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் ஊதியம் கொடுக்க சொல்லி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது யாருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அரசு பள்ளிகளில் ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் ஒர்க்குக்கு தேர்வாகி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அரசு பள்ளிகளில் இன்னும் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் 2006 இன்னும் வரைக்கும் பெர்மனன்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 1880 கணினி பயிற்றுனர் பணியிடங்கள் 2006 உருவாக்கப்பட்ட பணியிடங்கள். இன்னும் வரைக்கும் அந்த பணியிடங்களுக்கு தற்காலிக பணியிடங்களாக தான் வச்சுருக்காங்க. அதில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நிரந்தர ஊதியம் கிடையாது, நிரந்தர பணியிடம் கிடையாது. ஏன்னா இந்த பணியிடங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் தற்காலிக பணியிடங்களாக தான் இருக்குது. ஸோ இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு பார்த்திங்கன்னா வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே வராங்க. மாணவர்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான் இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படுறது. ஸோ அதுக்கு ஏற்ற போல் ஒவ்வொரு வருஷமே இதுக்கான பணி நீட்டிப்பு ஆணை கொடுத்துட்ருக்காங்க. இந்த பணியிடங்கள் எல்லாமே நிரந்தர பணியிடங்கள் ஆகும்போது தான் இவங்க நிரந்தர ஆசிரியராக கருதப்படுவாங்க. ஸோ அப்போ தான் இவங்களுக்கு மற்ற டீச்சர்ஸ் மாதிரி, அதாவது பெர்மனன்ட் டீச்சர்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதோ அதே பெனிஃபிட்ஸ் இவங்களுக்கும் கிடைக்கும். இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த ஊதியம் கொடுப்பானையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து ஹைடெக் லேபுக்கு தேர்வாகி இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அரசு பள்ளிகளில் இன்னும் தற்காலிகமாக நிறைய கணினி பயிற்றுனர்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நிரந்தர பணியிடங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமோ இல்லை வேறு எதுவும் பெனிஃபிட்ஸோ அவங்களுக்கு கிடைக்காது. இவங்களாம் என்ன ஒர்க் பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, +1 +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க எப்பவும் போல், அதாவது ரெகுலர் டீச்சர்ஸ் போலவே இவங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு எப்போ சேலரி வரும், அதாவது ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டருக்கு எப்போ சேலரி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இதுக்காகவே தனியாக ட்ரைனிங் மாதிரி வச்சு இதுக்கான சேலரி பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. அதாவது பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. அதை PDF ஃபைலாகவும் சேவ் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் ஆதார் கார்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக உங்களோட மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க கேட்கும்போது உங்களுக்கு டக்குன்னு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் ஒரு செட்டு ஜெராக்ஸையும் நீங்கள் பையில் வச்சுக்கோங்க. இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.